everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம ரீடிங்க்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு பர்சனலாவே உங்க எல்லாரோட ஆசீர்வாதங்கள் பிளஸ்ஸிங்ஸ் இந்த டைம்ல தேவைப்படுது. பிகாஸ் நான் டெய்லி ரெகுலர்லி உங்களோட நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த ரீடிங்கோட கனெக்ட் ஆயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த டைம்ல ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா ஜூலை 1 என்னோட பிறந்த நாள். ஸோ என்னோட பர்த்டே அன்னைக்கு உங்க எல்லாரோடைய பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதங்கள் டெஃபினெட்லி எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் கொண்டு வரதும் சரி, இவ்வளோ தூரம் உங்க எல்லாருக்கும் என்னோட ரீடிங் மூலயமா ஹெல்ப் பண்றதும் சரி, அது எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த பர்த்டே ஜூலை 1 எனக்கு இருக்கிற இந்த ஒரு பர்த்டே அன்னைக்கு உங்க அத்தம்பேத்தோட ஆசீர்வாதத்தாலையும் நான் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ போகலாம், இப்போ நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ஸோ என்னோட அந்த பர்த்டே அந்த ஸ்பெஷல் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும், பிளஸிங்ஸை வாங்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இன்ஃபார்ம் பண்ணினேன். ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளார போகலாம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஒரு கேள்விகள் மனசுல இருக்குல்ல, இந்த ஒரு பதில் எனக்கு வந்திருந்தா பெட்டரா இருக்கும்னு நீங்க ஒரு பதிலுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த பதில் தான் இந்த டைம்ல உங்களுக்கு வருது. ஸோ நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆன்சர் இன்னைக்கு உங்களை நோக்கி வருது. ஸோ அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வழக்கம் போல ஜென்ரல் ரீடிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஃபைல் பண்ண போறோம். அண்ட் இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் அவங்களோட டைரக்ட் ஆன்சர்ஸுமே கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு முடிவை நோக்கி தான் வருது, ஏதோ அதுல ஒரு எண்டு கார்டுங்கிறத நெருங்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்க லைஃப்ல இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, அதுக்கு ஒரு நபர் காரணமா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வேணும், இல்ல ஒரு முடிவு தான் பதிலா, ஒரு முடிவு தெரியணும். ஒன்னு எஸ்னா எஸ், இல்ல நோனா நோ அப்படின்ற ஒரு ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்களுக்கான முடிவுகள் கிடைச்சிடும். உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க உங்க விஷயத்துல ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களை அலைய விட்டுருப்பாங்க, இப்படியும் இல்ல அப்படியும் இல்லைன்ற மாதிரி அலைய விட்டுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த டைம்ல எண்ட் ஆகும். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லைஃப், அதுல எந்த ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே தெரிய போகுது. ஓகேங்களா? அண்ட் இந்த டைம் அது என்ன பதில் வேணாலும் இருக்கலாங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய அந்த பதில் டெஃபினட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போகுது உங்களை. சம்டைம்ஸ் இது வரைக்கும் நீங்க ரொம்ப வீக்கான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் போல்டா பேசாம இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய மனசை மாத்தும், உங்களை இன்னும் கொஞ்சம் தைரியப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கான பதில்கள் இவ்வளவு நாட்கள் டிவைன் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் வந்தது கிடையாது, அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்தும் வந்தது கிடையாது. அது இந்த டைம்ல ரொம்ப தெளிவா கிடைச்சிரும். ஸோ ஒரு கிளாரிட்டி வருதுங்க, ரொம்ப பெரிய கிளாரிட்டி. இது என்னன்னா சும்மா சாதாரணது கிடையாது, இது உங்க லைஃபுக்கு முக்கியமான ஒரு பதில், ஒரு கிளாரிட்டி அப்படிங்கறத சொல்லலாம். உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் அடுத்து என்னங்கறத கொண்டு போறதுக்கான ஒரு வழிகள். ஆனா வரக்கூடிய ஒரு பதில்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அது டெஃபினட்டா ஒரு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். நீங்களே சந்தோஷமா ஓகே இந்த பதிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு பதில்கள் டெஃபினட்டா இருக்கும். இந்த இடத்துல நீங்க எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகுற மாதிரி தெரியல அவ்வளவுக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோப் அப்படின்றது இருக்குங்க. ஓகேவா? ஸோ விஷன்ஸ் நல்லா இருக்கு. உங்களுடைய லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இன்னொரு சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா கொஞ்சம் பிட் டைம் ஆனாலும் அது கிடைக்கும். ஆனா அந்த டைம்ல எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப இன்னொரு சான்ஸ், இப்ப பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பிட்டே போயிருந்தாலுமே திரும்ப பேசுறதுக்கு வழிகள் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அந்த டைம்ல எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு சில பேர் ரொம்ப பிடிவாதமாகவும் இருக்கீங்க. இந்த பர்சன் என் லைஃப்ல ஏதோ ஒரு வழியிலையாவது வந்தாகணும், ஒன்னே என்ன அக்செப்ட் பண்ணும்,
இல்லையா மன்னிப்போடையாவது வந்தாகணும். அந்த ஒரு ஏக்கம்ங்கிறத தாண்டி அந்த ஒரு பிடிவாதம்னு சொல்லலாம், அது இருக்கு. அந்த பிடிவாதங்கள் இந்த டைம்ல நிறைவேறவும் போகுது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் வந்துட்டு ரொம்ப மாற்றங்களை தான் வந்து பார்க்க போகுது. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ நாட்கள் உங்களை பயமுறுத்திட்டு உட்காந்துருப்பாங்க, எதையாவது ஒன்று பிளாக்மெயில் பண்ணிட்டு. இனி அது அப்படியே மாறும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பர்சனோட வரக்கூடிய டைம்ல என்ன ஆகுதுன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் வச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். அவங்க சைட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எங்கேயோ மாட்டியிருப்பாங்க. நல்ல ஜாலியா இருக்கிறப்ப வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க. ஆனா பிரச்சனைகள் வரும்பொழுது எங்க சுத்தினாலும் திரும்பி உங்ககிட்ட ஒரு உதவிகள்ங்கிறத இடத்துல வந்து நிற்பாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ல மாட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு பதில் அந்த பர்சன் கிட்ட இருந்து வரணும், உங்களுடைய சூழ்நிலை வச்சு வரணும்னு நினைச்சது இந்த டைம்ல வருது. ஆனா அந்த பொறுமை, அந்த வெயிட், அது மட்டும்தான் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பர்சனே வந்துட்டு ஷாக் ஆகிற மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க. ஒரு ஒரு ஹாப்பினஸ் இல்ல ஒரு செலிப்ரேஷன் அது மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனா வந்து நீங்க, எனக்கு ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா வருது, வெகு விரைவிலே நீங்க வந்து அந்த பர்சனோட கவனத்துக்கு அகைன் வர்ற மாதிரி இருக்கு. எதர் வந்து எங்கேயாவது ஒரு வெளியில மீட் பண்றீங்க, வெளியில போறீங்க, ஏதாவது ஒரு ஒரு மொமெண்ட், ஒரு மியூச்சுவலான ஒரு விஷயங்கள் வந்துட்டு மறுபடியும் உங்களை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்குமான வழிகள் இருக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா இந்த டைம் உங்ககிட்ட பயம் கிடையாது, உறுதியான நம்பிக்கை தான் வருது. இது வரைக்கும் ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு மூளையில வேண்டான்னு எப்ப வீட்டோட உட்காந்துருப்பீங்க. இனி அந்த இது இல்லை, வெளியில வர ஆரம்பிப்பீங்க, போல்டா பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த பர்சன் ஒரு பாசிட்டிவான ஒரு பதில கொடுப்பாங்களா? உங்களுக்கு சாதகமான பதில் தான் வருது. வேற என்ன மெசேஜஸ்? ஆனா நீங்க ஒரு சில பேர் உங்களோட டைமிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள போக போறீங்க, புதுசா இருக்கானா பாப்போம். சரி, இது வரைக்கும் வந்து மூஞ்சி திருப்பிட்டு போனாங்களா? கேன் யூ சி, ஒரு நல்ல ஒரு மெசேஜஸ் தான் வருது. ஸோ இது வரைக்கும் மூஞ்சி திருப்பிட்டு போனவங்களே கூட திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறீங்க, உங்களை மீறி செய்ய போறீங்க. அதாவது உங்க கேள்விக்கான பதில்கள் எப்படி இருக்கும்னா உங்களோட செய்கைகள் மூலியமாவே வரும். நீங்க நான் அந்த பர்சனை ஈர்க்கிறேன்னா அட்ராக்ட் பண்றேனான்னு தெரியலங்கிறீங்க. ஆனா ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஏதோ ஒரு செயல் திடீர்னு அவங்க கவனத்தை வந்துட்டு திரும்பி உங்க சைடு வந்து பார்க்க வைக்குது. ஓகேங்களா? ஸோ எனதர் ஏதாவது ஒரு சான்சஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஆனா பழையபடி இருக்காது, ஃபுல் சேஞ்சோட தான் வந்துட்டு வரும். ஆனா இந்த டைம்ல உங்க கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் உங்களால அந்த நபருக்கு ஏதாவது ஒரு உதவிகள் மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர அந்த நபரால உங்களுக்கு ஒரு உதவியுமே இது வரைக்கும் கிடையாது ஆல்மோஸ்ட். ஆனா இனி ஏதோ ஒரு உதவி அந்த நபரால உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எந்த உதவியா இருந்தாலும் சரி, அந்த அது ஒரு டைம் அந்த உதவி பண்ணினாலும் சரி கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வர்றதுனாவே பெருசா இருக்கும். அது இந்த டைம்ல வந்து இருக்கும். உங்ககிட்ட சரண்டர் ஆகிறதுக்கான வழிகள்ங்கிறது இருக்கும். ஓகே? ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு மொமெண்ட்ல தான் மாறுற மாதிரி வருது. ரொம்ப நாளா வெயிட் பண்ணி, ஏதாவது இந்த இன்சிடென்சஸ் எல்லாமே ஒரு மொமெண்ட்ல டக்குன்னு மாறுற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு அப்படி இருக்கிற மாதிரி வந்து தெரியல. ஸோ அந்த சடன் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நடவடிக்கைகள்லையுமே மாறும். அந்த நடவடிக்கைகள் அவங்களையுமே வந்துட்டு கவர் பண்ணி இழுத்துட்டு வர்றதுக்கான வழிகள் இருக்கும். ஆனா ஒரு சில பேர் என்னன்னா நீங்க அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. வேற ஒரு சில பேர் வந்துட்டு நான் சான்ஸ் எல்லாம் கொடுக்க விரும்பல, ஆனா ஒரு மன்னிப்பு சொல்லட்டும், இல்லையா என்னை விட்டு ரொம்ப தூரம் போக வேண்டாம், பக்கத்துல இருக்கட்டும், பேசக்கூட வேண்டாம், ஆனா நான் நல்லா அவங்க இல்லாம நான் நல்லபடியா வாழ்றேங்கிறத மட்டும் அவங்க கண்ணில் பார்த்துக்கிட்டு பொறாமப்பட்டுட்டு உட்காரட்டும். இந்த மாதிரி உங்களோட கோவங்கள், அந்த கோபத்துடைய எதிர்பார்ப்புகளே வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த டைம்ல. ஆனா எதுவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன ஒரு விஷயத்த வந்துட்டு உறுதியா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது உங்களை மீறி இப்ப சைலண்டா நடக்குது.
ஓகேங்களா? நடக்கவே இல்லை, இது நகரவே இல்லைங்கிறீங்க. ஆனா ஒரு பாசிட்டிவ் இதுல வந்து போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நீங்க அழுகுறீங்களா, கவலைப்படுறீங்களா, அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்து பாருங்க. மாற்றங்கள் ஆல்ரெடி தொடங்கியாச்சுங்க. ஓகேவா? அண்ட் இது வரைக்கும் வந்து உங்களுக்கும் சரி, அந்த தேர்ட் பர்சனுக்கும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது எங்கேயாவது முட்டிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னா, அந்த தேர்ட் பர்சன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த தேர்ட் பர்சனே வந்து உங்களை வச்சு அந்த நபரவே குத்தி காட்டி பேசுறதுக்கான வழிகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இது எப்படின்னா, எல்லாரும் ஆரம்பத்தில் உங்களுக்கு எதிராக நின்றுட்டு செஞ்சவங்க செஞ்சுட்டு உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப என்னடானா அவங்களுக்குள்ளே சண்டைகள் போட்டு உங்களோட வேல்யூவை பெருசா பேசுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா அப்படின்னா, கொஞ்சம் அந்தந்த மொமெண்ட்ல விட்டு விட்டு வந்துட்டு நடக்கும். இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் பேசுறதாக இருக்கட்டும், இதெல்லாம் விட்டு விட்டு வந்து நடக்கும். ஆனா கண்டிப்பா நடக்கும். அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி டிவைனோ இல்ல உங்களுடைய உள்மனசோ ஏதோ ஒரு பதில கொடுத்துருக்குது இந்த நபர் சம்பந்தமாக. நீங்க என்ன பதில் வந்திருக்குங்கிறத வந்து நல்ல ஒரு தெளிவா உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு ஆல்ரெடி. ஒரு மெசேஜ் இல்ல ஒரு கால் இல்ல ஏதாவது ஒரு மறைமுகமான வழிகள்ல இருந்து உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? நேரடியா இல்லைன்னா கூட அவங்க ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு அதை கொடுக்கணும்னு வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. டெஃபினட்டா. ஸோ பாருங்களேன், தொடர்ந்து வந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் வந்து நல்லா தான் வருது. ஓகேவா? ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா, உங்களோட மனசு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ற மாதிரியே இருக்கும். வரணும், சரி வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் இனி இருக்கணுமா இல்ல இருக்கக்கூடாது, அடுத்து என்ன பண்றோங்கிற ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு இங்க. ஆனா அதே சமயம் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் நடக்க போகுதுங்க. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னிப்போட வருவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் செஞ்சது சரிங்க வரட்டும், ஆனா பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டாவது வருவாங்களா அப்படின்னா, கண்டிப்பா அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா என்ன அப்படின்னா, இப்போ உங்க சைட்ல ரொம்ப வீக்காவே இருக்குல்ல, எல்லா பக்கமும் திருமணம் உதவி செய்ய ஆள் கிடையாது, நீங்க எப்ப கீழே இறங்குவீங்கன்னு உட்கார்ந்து இருக்கிற நபர்கள் மத்தியில இருக்கிறதுனால நீங்க இப்படியே தான் இருப்பீங்கன்னு அவங்க போட்ட கணக்கு மாறும். நீங்க இப்படியே தான் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க, எந்திரிச்சு வர மாட்டீங்க லைஃப்ல அப்படின்ற ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கல்ல, அது எல்லாம் மாறும். அதுதான் பெரிய ஷாக்கிங்காக இருக்க போகுது. உங்களோட லைஃப்ல வரக்கூடிய டேஸ்ல ரொம்ப சீக்கிரமா ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேசுறாங்க பேசல, என்னை கண்டுக்கவே கிடையாது, வேற ஒரு பர்சன் கிட்ட கவனம் செலுத்துறாங்க, என்ன யார்கிட்ட பேசினாலும் உங்களை வந்து கண்டுக்காம இருந்தாலும் வெளியில அப்படிதான் இருக்காங்க. ஆனா ரகசியமாக எல்லா விஷயமும் உங்களை பத்தின விஷயம் போயிட்டு தான் இருக்கு, டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியல, சீக்கிரட்டா போகுது. அதுதான் விஷயம். எல்லாமே உங்களுக்கு பின்னாடி சீக்கிரட்டா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த சம்பந்தமா, ஏஞ்சல்ஸ் உடைய ஆன்சர் என்னவாக இருக்கு அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பொறுமைக்கான பலன் அப்சல்யூட்லி நல்லா இருக்குங்க. ஓகேவா? உங்களுடைய சைலன்ஸ் லைஃப்ல வந்து உங்களுடைய அந்த பொறுமை தான் எந்த உறவு வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு போனாலும் திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு வழிகளாக இருக்கும். நீங்க சண்டை போடுறது, நியாயத்தை கேட்கறதுன்னு முக்கியமா ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய அந்த போல்ட்னஸை காமிச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க போயிடுவாங்க. ஆனா பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும். இந்த நபர் விஷயத்திலுமே வந்து அதை தான் சொல்றாங்க. இவங்களுக்கு நீங்க தைரியமா போல்டா வந்துட்டு ஒரு சில விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு பயம் வருது, இல்ல அப்படின்னா விலகி போகணும்னு தான் தோணுது. ஆனா அமைதியாக வந்துட்டு நீங்க இருக்க உங்களை நீங்க எவ்வளவு சைலண்டா வந்து இருக்கீங்களோ அவங்கள அறியாமே வந்துட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களோட வந்துட்டு கவனத்தை உங்க பார்வையில் இருந்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஓகேவா?
ஸோ ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட லைஃப்ல அடுத்த கட்டங்கிற ஒரு நகர்வை ஆரம்பிங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து உங்க லைஃப்ல வரணும்னு ஆசைப்பட்டாலும் ஏதோ ஒரு பிடி வர விடாம தடுக்குது, ஏதோ ஒரு விஷயம். ஸோ நீங்க கொஞ்சம் மாறி பாருங்க, உங்க லைஃபை கொஞ்சம் மாத்தி பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு மூமெண்ட்ஸ், அதுக்கான ஒரு வழிகள் அவங்க எடுப்பாங்க. இப்ப ஏதோ வந்து ஒரு டோர் மாதிரி, ஏதோ ஒரு வால் ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கு. நீங்க இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க அப்படின்னா அது ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது. ஓகேவா? ஸோ பார்ப்போம் பிக்கப் பைல வேற என்ன மெசேஜஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் 3 பைல் கொடுக்குறேன். சரி, ஆனால் வந்திருக்கிற மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 நல்ல ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு மெசேஜ். ஓகேவா? பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த பிங்க் கலர் மார்க்கர் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு திஸ் பியூட்டிஃபுல் டாய். பைல் நம்பர் 3க்கு இந்த கேண்டில். ஸோ 3மே பிங்க் தான். பார்ப்போம். ஸோ எந்த பைல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 பைலும் சேர்ந்து பார்க்கறதுனா தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1க்கு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டைம் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுதுங்க உங்களுக்கு. உங்களை யார் வந்து குறை சொன்னாங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா உங்க மேல பழி போட்டாங்களோ, அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். ஒரு தேர்ட் பர்சனா இருந்தாலும் சரி, இல்லை இந்த நபராகவே இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வந்து எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம், எல்லாமே புரிஞ்சுக்காம நீங்க தான் பண்றீங்கன்ற மாதிரி உங்க மேல பழி சுமத்திட்டு இருந்தவங்களுக்கு வேல்யூ புரிய ஆரம்பிக்குது. உங்களுக்குள்ள இருக்குல்ல, நான் அவ்வளோ செய்யறேன், ஆனா ஏன் வந்து யாரும் என்ன புரிஞ்சுக்கல, பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வருது. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த டைம்ல உங்களுக்கு உங்க ஃபேமிலியோ இல்லை யாரோடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இது வரைக்கும் வந்து எல்லா விஷயத்திலும் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா வந்து உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய இந்த பர்சன் உங்களை பத்தி எங்கேயோ ஒரு இது வரைக்கும் குறை சொல்லிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா நல்லபடியா பேசுறதுக்கான வழிகள் இருக்கும். பாசிட்டிவா ஒரு அரை மனசோட இருந்தாங்க, ஒரு ஆஃப் மைண்டோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு முழு மனசோட எல்லா விஷயங்களும் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமா உங்களோட விஷயங்கள் எங்கேயோ வந்து அவங்களுக்கு உங்க வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அதாவது கூட இருக்கிறப்போ தெரியல, தள்ளி இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட நீங்க கேட்ட நிறைய கேள்விக்கு ஆரம்பத்துல எல்லாம் வந்து பாதி உண்மை பாதி பொய்ன்னு தான் வந்திருக்கும். ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ஓப்பனா பேசுறதுக்கான வழிகள் இருக்கும். இந்த நபருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கும். நேரடியாவோ மறைமுகமாவோ ஏதோ ஒரு கனெக்ஷன்ங்கிறது இங்க தெரியுது. ஒன்ஸ் அகேன் இன்னொரு வாட்டி உங்களுடைய கோபம் உங்களுடைய வருத்தத்தை சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கு, ஒரு பதில்களோட சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கு. எங்கேயும் வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி தெரியுதுங்க. ஒரு ஒரு ஒரு
அந்த நிம்மதிங்கிறது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு சுத்தமாவே எனக்கு நிம்மதி இல்லை, சுத்தமாவே இல்லைன்னு சொல்ற இடத்துல எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அது கண்டிப்பா தெரியுதுங்க. உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுடைய பர்சன் அவங்களும் அந்த தேர்ட் பார்ட்டியும் சேர்ந்து ஃப்ரேம் பண்ணி விட்டுருப்பாங்க, மாட்டி விட ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்க செய்யாத ஒரு விஷயத்த உங்க மேல பழி போட்டு அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். அது இல்லை, நீங்க அதை செய்யல, உங்களுக்கு அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்கிற ஒரு உண்மைகள் வெளியே வரும். ஸோ பண்ணாத தப்புக்கு நான் ஏன் பழி எடுத்துக்கணும், எனக்கான ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா எஸ் இந்த டைம்ல கிடைக்கும். உங்க மேல போட்ட பழிகள் விலக ஆரம்பிக்கும். உங்களோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஒரு டைம் அப்படின்றது வருது. இது என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சாரி அந்த பர்சன் கேட்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வேற பர்சன் சொன்னதை மட்டும்தான் இன்ட்ரெஸ்டடா கேட்டிருப்பாங்க. என்ன பிரச்சனைகளும் உங்களுக்குள்ளார மூணாவது நபர் சொன்னதை மட்டும்தான் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு உங்க சைடான பாயிண்ட கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படியே நீங்க என்ன சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருந்தாலும் ஆரம்பத்திலே அப்படியே ஸ்டாப் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல உங்க சைட் ஆஃப் பாயிண்ட்ஸை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் படுவாங்க. இப்போ உங்க சைட்ல என்ன ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை அன்னைக்கு நம்ம கேட்டிருந்திருக்கலாமா உண்மைகளை, ஏன்னா அவங்க உங்களை பேச விடாம தடுத்திருக்கலாம். அப்படி இல்லைனாலுமே பேச விட்டுருந்தாலும் அது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோமேன்ற ஏதோ ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, பட் அவங்களும் ஒரு ஆன்சருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வெயிட் தான் இப்போ சரியாக போகுது. வெயிட் பண்ணிட்டே இருந்த இது இப்போ சரியாகுது. ஆனா இந்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைகளை முடிக்காம ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ உங்களோட ஏதாவது பிரச்சனைகள் நிறைய சின்ன சின்னதா ஆரம்பிச்சு விட்டுட்டு அதை முடிக்காம அப்படி அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். சரி, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டு விட்டீங்க, இவ்வளோ நடக்குது, இதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்துருக்கலாமே, இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போயிருக்கலாமே, எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி விட்டுட்டு ஈஸியா பழி உங்க மேல போட்டு விட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. ஸோ அது ஒரு முடிவுக்காக தான் இப்போ வராங்க. ஏன்னா இவங்க விட்டுட்டு போன அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ திரும்ப ஏதோ ஒரு வழியில ஒன்ஸ் அகேன் அவங்களோட பார்வைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அப்படியே அடுத்தடுத்து நகர்ந்துட்டு போயிட்டா எல்லாம் பழசெல்லாம் மறந்துடுவாங்க, அப்படியே அப்படியே விட்டுருன்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க முடிக்காம விட்ட சாப்டர்ஸ் எல்லாம் திரும்ப துரத்துது அவங்கள. அதுல உங்களோட சாப்டர் இப்ப ரொம்ப துரத்திட்டு வருது. ஸோ அதனாலதான் ஒரு எண்டு கார்டு கொடுக்கணும், இதுக்கு என்ன ஒரு பதில்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நபர் ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த கேள்விக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதுவும் கிடைக்குது, அவங்களோட கேள்விக்கான பதிலும் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களை இன்ஃபேக்ட் நீங்க டிவைன் கிட்டே நிறைய கேட்டிருப்பீங்க, இதுக்கான ஒரு நியாயம் கிடைக்காதா, அது கிடைக்காதான்னு. அது எல்லாமே இப்ப கிடைக்குது. ஓகேங்களா? நீங்க இந்த நபர்கிட்டயும் சரி தேர்ட் பார்ட்டி கிட்டயும் சரி கேட்ட கேள்விக்கான ஒரு ஆன்சர் உங்ககிட்ட கொடுக்க போறாங்க இந்த டைம். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்டோட நீங்க நிக்காதீங்க. தெர் இஸ் a சான்ஸ், இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. எல்லாமே சரி பண்றதுக்கு அந்த சான்ஸ் உதவும். இல்லையா உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசிட்டு உங்க லைஃப அடுத்த கட்ட நகர்த்திட்டு போறதுக்கு அந்த சான்சஸ் உதவும். ஸோ ஒரு வாய்ப்பு ஆல்ரெடி ஒரு சில பேரோட லைஃப்ல வந்திருக்கு. நீங்க இன்னும் கவனிக்காம இருக்கீங்களா? பாஸ்ட பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவனம் தேவை. உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ உங்க முன்னாடி நிக்குது. அது பாத்தீங்கன்னா நீங்க இத்தனை நாட்களாக எதுக்காக வெயிட் பண்ணீங்களோ அது சம்பந்தமான ஒரு வாய்ப்புகளா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஒரு நடந்ததே நீங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இல்லாம அடுத்ததுன்னு வாங்க.
ஏன்னா இந்த டைம்ல நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே திடீர்னு வர்றதுக்கான வழிகள் இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்ட், ஓகேங்களா? ஆனா எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு பதில் ஆல்மோஸ்ட் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் தான். இப்பதான் நிம்மதியா இருக்கு, இனிமேல் நான் வந்து என் லைஃப்பை நான் லீட் பண்ணுவேன், அப்படி கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியதா தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 பார்ப்போம். யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நீங்க ஒரு நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்கல்ல, ஆனா அதுல உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உண்மையாவே சரி இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு விஷயம்லாம் நடந்தாச்சு, ஆனா உண்மையாவே இவ்வளவு நாட்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே ரியலா, அது உண்மையிலே வந்துட்டு இல்ல நடிச்சாங்களா, அது உண்மைதானா அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. ஸோ அவங்க கிட்ட இருந்து இந்த டைம் வர்ற ஆன்சர் வந்து உண்மையாவே கேரிங் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது உங்களை ஏமாத்தணும், உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட எதுவுமே அவங்க செய்யல. ஆனா அந்த டைம்ல அவங்க உண்மையா தான் இருந்திருக்காங்க, எல்லாமே ரொம்ப ரியலா தான் இருந்திருக்கு. ஆனா அது ரொம்ப சீரியஸா உள்ள போக போக தான் வந்துட்டு அதை கொண்டு போக முடியல. ஓகேங்களா? அவங்க ஒரு கட்டத்துல தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே சொதப்பி விட்டுருப்பாங்க, இந்த பாண்டிங்கே. அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கும். அந்த இடையில அந்த நடந்த அந்த ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பேலன்ஸை விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருந்து திடீர்னு ஒருக்கா டைவர்ட் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் பிளாங்க் ஆகிடும் மைண்டே. என்ன பண்ணுறது, அடுத்து என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு மொமெண்ட்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் அந்த நபரால் எதையுமே ஒரு கோர்வைக்குள்ள கொண்டு வர முடியல, இந்த ரிலேஷன்ஷிப்பையும் சரி உங்களையும் சரி. இது வரைக்கும் உங்களை மட்டுமே தனித்துவமா பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு இப்ப மற்ற விஷயங்களோட சேர்த்து பார்க்கக்கூடிய மைண்ட் செட் வந்துருச்சு இடையில. அது அவங்களுக்கே புரியல. நீங்க கேட்ட எத்தனை கேள்விக்குமே அவங்க கிட்ட எக்ஸ்பிளனேஷன் இல்லாததுக்கு ரீசன் ஸ்டெடி இல்லை மைண்ட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் வந்து உங்களுடைய லவ் இமோஷன்ஸ் அந்த அந்த ஒரு பக்கமும் வேணும். இன்னொரு பக்கம் எதிர்காலம்ங்கிற ஒரு யோசனைகள் அதை நான் பார்த்தேன். இப்போ இந்த நீங்க கேட்குற கேள்விக்கான பதில்கள் எப்படி வருது அப்படின்னா, நான் விடலை அந்த டைம்ல. ஃபர்ஸ்ட் உங்களை தான் முக்கியமா பார்த்துருக்காங்க, அப்புறம் உங்களை ஒரு சைடும் அவங்களோட எதிர்காலம்ங்கிறது இருக்குல்ல ஃபியூச்சர், அதையுமே இன்னொரு சைடும் நான் பார்த்தேன். ஸோ அது ரெண்டுத்தையும் என்னால் பேலன்ஸ் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன், முயற்சிகள் எடுத்தேன், ஆனால் என்னால் முடியல. ஆனா அதே மாதிரி இந்த உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்லயுமே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப நாட்களாக சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு யாரோ பக்கத்திலே இருந்திருக்காங்க. நீங்க நினைக்கிற தேர்ட் பார்ட்டி இவங்க அவங்கங்கிறத தாண்டி வேறு பர்சன், உங்களுக்கு தெரியாத பர்சனும் இருக்க மாதிரியும் இருக்கு. அது யார் என்னங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். மேபி லைக் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் பதில்கள் எல்லாம் வந்து வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நடந்துச்சு எதனால, ஏன்னா மேபி இது ஒரு பாஸ்டாக இருக்கலாம். ஆனா ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை இப்ப எதையோ ஒன்று ஒரு சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது என்ன நடந்துச்சு எக்ஸாக்டானு தெரிஞ்சாதானே சரி பண்ண முடியும். அதுவே தெரியல. ஸோ அது என்ன எங்க அந்த மொமெண்ட் எப்படி யாரு இதெல்லாம் பண்ணினதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து சரி பண்ணிடுவேங்கிற ஒரு இதில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் திருப்தியாவது இருக்குன்ட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான பதில்கள் ரொம்ப நெருங்கிட்டு வருது. கூட இருந்து தான் வந்து செஞ்சிருக்காங்க, இந்த பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க. பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் ஸ்ட்ராங்கான தேர்ட் பார்ட்டிங்கிறதே இருக்கே.
அதுதான் அந்த கூட இருந்த பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். எதிர் உங்க கூட இருந்திருக்கலாம், இல்ல அவங்க கூட இருந்திருக்கலாம், இல்ல ரெண்டு பேருக்கும் நடுவில் மியூச்சுவலா இருந்திருக்கலாம். ஆனா கூட ஒட்டிக்கிட்டே இருந்த ஒரு பர்சன் தான் இப்போ வந்து இந்த பிரிவினைக்கான ரீசனா இருக்கும். ஆனா வந்து அந்த பர்சன் இப்போ உங்க தேர்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கட்டத்துல வந்து உங்க ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கும் நடுவில் அவங்க தான் பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. ஆனா வந்து விடுறதுக்கான ஒரு மொமெண்ட்ல இருந்திருக்காங்க. ஓகே, நம்ம விலகிடலாங்கிற ஒரு மொமெண்ட்லயே ஒரு ஃபேஸ்ல இருந்திருக்காங்க. தொடர்ந்து வந்து இதை பிரிக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல இல்ல, இடையில ஒரு மாறின மாதிரி இருக்குது. ஆனா அவங்களே வேற யாரோ ஒருத்தவங்க மாத்தி விட்டுருக்காங்க. இது எப்படின்னா, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பர்சன், அவங்கள ஏற்றி விட இன்னொரு பர்சன், இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா அடிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியாம சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. ஆனா இந்த தேர்ட் பார்ட்டியோட விஷயமே பாத்தீங்கன்னா உங்களை வீக் ஆக்கணுங்கிறது தான், உங்களை டைவர்ட் ஆக்கணுங்கிற ஒரு தாட் இங்க இருக்கு. இந்த நபர்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா ஜாலியா இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது பண்ண மாதிரி இருக்கு, உங்களை டைவர்ட் பண்ணணும்னு பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இந்த பதில்கள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் நீங்க ரொம்ப நிறைய விஷயங்களை மாத்த போறீங்க. ஐ திங்க் வந்து இது வரைக்கும் இந்த விஷயம் இப்போ இந்த உங்களை ஒரு என்ன சொல்றது, ஒரு பொய்யை சுத்தி உங்களை கட்டி போட்டிருக்காங்கல்ல, பொய்யால உங்களை கட்டி போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது உண்மைகள் தெரிய போகுது, இந்த டைம் ரியலான உண்மைகள் தெரிய போகுது. ஸோ யார் இந்த கேம் எல்லாம் உங்களுக்கு பிளே பண்ணியிருக்காங்கிற விஷயங்கள் வரும். அது ஒரு சில பேருக்கு இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரியும், ஆனா உண்மையான ரீசன் அதுதான் வந்து இந்த டைம்ல ரிவீல் ஆகும். ஸோ இந்த டைம்ல நீங்க ஒரு சில பேரை எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க, வெளியில காட்டி கொடுக்க போறீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எதிராகவும் நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ரொம்ப நாளா வந்து இந்த பதிலுக்கு தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா அது டெஃபினட்டா வந்து கிடைக்குது இந்த டைம். அதே மாதிரி உங்களுடைய பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த இடத்துல வந்துட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சுங்கிற உண்மைகளும் சொல்லுவாங்க. இப்போ அவங்க மனசுல என்ன விஷயம் இருக்குங்கிறதையும் சொல்லுவாங்க. ஆனா இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ உங்களை கம்ப்ளீட்டா விட்டுட்டு அந்த புது நபரோ இல்ல புது வாழ்க்கைக்குள்ளார போயிருக்காங்களா அப்படின்னா 100% விடல, ஆனா 100% ஏத்துக்கவும் இல்லை. ஏதோ ஒரு ஆப்ஷன் அப்படிதான் இருக்கீங்க, ஒரு ஆப்ஷனா தான் நீங்க இருக்கீங்க. ஆனா அந்த உண்மைகள் உங்களால அக்செப்ட் பண்ணவே முடியாது. நான் ஆப்ஷனா இருக்க மாட்டேன், என்னோட வேல்யூ என்ன நான் புரிய வைக்கிறேங்கிற ஒரு விஷயம் வரும். ஐ திங்க் வந்துட்டு நீங்க ரொம்ப மாற போறீங்க, ரொம்ப ரொம்ப மாற போறீங்க. இப்போ அவங்க உங்களை வெறுப்பேத்தினதை தாண்டி நீங்க அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு இது ரிலேட்டடா என்ன ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னு. இந்த டைம் வந்து எல்லாமே ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட் மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த நபருக்கு சீக்கிரட்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களே வந்து இவங்களை காட்டி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்து அவங்களே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு தெரிய வரும் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி தான் இருக்காங்கன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா மோர் தென் ஒன் இருக்காங்க, ஒரு பர்சனுக்கு மேல இருக்காங்கிற விஷயங்களே தெரிய வரும். ஏஞ்சல்ஸோட ஆன்சர்ஸ் என்ன? எஸ், ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைனலி வந்து ரொம்ப நாள் சரியே இல்லாத தூக்கங்கள், ரொம்ப நாள் ஒரு பயம், ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருந்தது இல்ல, அது எல்லாத்துக்குமான ஒரு பதில்கள் இந்த டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும், உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்கல்ல, அதுக்கு உதவின தேர்ட் பார்ட்டிஸ்ல இருந்து அதை நினைச்சவங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அவங்க தான் இந்த நிலைமையில வந்து இருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, நீங்க உங்களோட
குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குது. ஆனா அவங்க தெளிவா இருந்தவங்க குழப்பத்துக்குள்ளார போறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகே, that's all. That's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். பைல் நம்பர் 3 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் வந்து புரியும். ஓகே, பைல் நம்பர் 3. ஓகே, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்காது முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள்ல மாற்றம் வருது. அதுவும் அந்த பர்சன் இவங்கள திருத்தவே முடியாதுப்பா, மாறவே மாட்டாங்க அப்படின்னு நீங்களே உறுதியா ஃபிக்ஸ் பண்ண பர்சன் வளைஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சர்ஸ் அவங்க கிட்ட இருந்து வரும். ஏதாவது ஒரு ஒரு விஷயம் கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒரு சான்ஸ் தான். இந்த ஒரு டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து அவங்க எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கான பதில்களும் வந்து இந்த டைம்ல வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு பழைய மெமரிஸோ இல்லை ஏதோ ஒரு ஒரு இப்போ ஃபோன் கேலரியோ இல்லை நீங்கள் கொடுத்த கிஃப்டோ இல்லை ஏதோ ஒரு மெமரிஸ்ன்னு இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு இடத்துக்கு போனால் அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இல்லை இந்த டைமில் டெய்லி மெசேஜ் பண்ணுறது, ஃபோன் கால் பண்ணுறது, இல்லை பிடிச்சது பிடிக்காததெல்லாம் ஷேர் பண்ணுறது, ஏதோ ஒரு விஷயம் அது வந்து அந்த நபருக்கு அப்படியே ஒரு ஞாபகங்கள் மாதிரி வந்திருக்கு. திடீர்னு சில ஏதோ ஒரு மெமரிஸ் வந்திருக்கு அந்த பர்சனுக்கு. ஸோ ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க நிறைய கேள்வி கேட்டப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல டைம் கிடையாது, உட்கார்ந்து பதில் சொல்ல டைம் கிடையாது. ஆனா இப்போ நிறைய ரியலைஸ் பண்றாங்க, ஏன்னா இப்போ அவங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரியலைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க, அப்ப நான் ப்ரிப்பேர்டா இல்லை, இப்போ என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர்னா எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பண்ணலாம், இல்லைன்னா வந்து சமாளிக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு ஆன்சர் டெஃபினட்டா அவங்களால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங்க்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது. ஆனா இதுல என்ன ஒரு மாற்றம் வருதுன்னா, அவங்க வந்து ஒரு அகெயின் ஒரு செகண்ட் சான்ஸுங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. ஆனா நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த நபர் மேல பயங்கரமான ட்ரஸ்ட் இஷ்யூஸுங்க, ரொம்ப ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நீங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த டைம் வர்றப்போ நீங்க அக்செப்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்ப என்னன்னா, முன்னாடி அவங்க எதுக்குமே பிடிவாதமா நின்றுப்பாங்க, நீங்க தான் எல்லா இதுக்கும் சரி சரின்ட்டு சமாதானமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்கலாம். இப்போ கொஞ்சம் மாறுது, அவங்க கொஞ்சம் இறங்கி வராங்க, நீங்க ஆனா எங்கேயோ பிடிவாதமா நிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு 2-3 தாட்ஸ், குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். போகலாமா, அகெயின் அந்த செகண்ட் சான்ஸை ஏத்துக்கலாமா வேண்டாமா? ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க சைட்ல இருக்கக்கூடிய பர்சன் உங்க நல்லதுக்காக நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, யோசிக்க வைப்பாங்க. ஸோ உங்க சைட்ல வந்து இப்போ அவங்க பார்வையில இருந்து பாக்குறப்ப உங்க சைட்ல தான் ஒரு தேர்ட் பார்ட்டிங்கிற மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி உங்க சைட்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களோட நல்லதுக்காக தான் வந்து யோசிக்க வைப்பாங்க. ஸோ இந்த டைம் திங்ஸ் வந்து மாறுதுங்க. ஆனால் டிவைன் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு சான்சஸும் சரி, இந்த பர்சன் வந்து மாற மாட்டாங்களா கிடைக்க மாட்டாங்களான்னு கேட்ட கேள்விக்கான ஆன்சர்ஸ் நல்லாவே வந்து கிடைக்குது. அது எதுவுமே வந்துட்டு செயல்கள்ல இருக்கும், அந்த வாய்ப்புகள் மூலியமாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அவங்க உங்க வேலையை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வருதுங்க.
அவங்க உங்களை எந்த அளவுக்கு வேண்டான்னு வேகமா தூக்கி போட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காம போனாங்களோ, அந்த பொறுமை, அந்த ஒரு தனிமைகள் நிறைய விஷயங்கள் புரிய வைக்குது. அவங்களுக்கு வேல்யூ தெரியுது. பேச டெஃபினட்டா ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, நீங்க என்ன ரியாக்ஷன் பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க என்ன ஒரு ஒரு இப்போ உங்ககிட்ட வந்தா என்ன மாதிரியான கேள்விகள் வச்சிருப்பீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான பதில்களும் அவங்க வச்சிருக்காங்க. அப்போ ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங்க்கு ஒரு ரீஸ்டார்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதுல இன்னும் முடியாம ஏதோ ஒரு விஷயம் ஒட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு ஒரு எண்டிங், ஒரு புது பிகினிங்காக அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல, இந்த பாண்டிங்ல இவங்க யாரா வேணா இருக்கலாம். ஆனா இந்த ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் சொல்றவங்க, இவங்களுக்கும் உங்களுக்குமான பாண்டிங்ல ஒன்று பழைய பிரச்சனைகள் முடியலாம். இல்ல நீங்க கேட்குற அந்த இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா இதை நான் இதோட ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கோல் வச்சிருந்தீங்கன்னா அது இந்த டைம்ல நடக்குது. ஆனா அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா நேரடியா மறைமுகமா ஏதோ ஒரு வழியில வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஓகேவா? பார்க்கலாம் ஏஞ்சல்ஸோட ஆன்சர் என்னவாக இருக்கு. பட் ஒன் திங் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு இவ்வளோ நாள் பிளைண்டா நீங்க இருந்திருப்பீங்கல்ல, பிளைண்டான லவ், பிளைண்டான கிரேசிலாம் இருந்திருப்பீங்கல்ல. ஆனா இது சாக்ரிஃபைசிங் பண்ணினாதான் இதுக்கு கடைசி கொண்டு போக முடியும். அதாவது ஒரு டைம் நீங்களும் ஒரு டைம் அவங்களும் இப்படியே இந்த சீசா இருக்குல்ல, அது மாதிரி ஏறி இறங்கி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஓடும் ஃபாரெவரா. அது ஃபாரெவருங்கிறதே ஒரு கேள்விதான். ஏன்னா எப்போ ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸுடைய ரிலேஷன்ஷிப் தான் இது. பிரச்சனைகளா பயங்கரமா பிரச்சனை பண்ணுவீங்க, சண்டைகள் 2 பேருக்கும் இருக்கும், பல கேப் வரும், மறுபடியும் சமாதானமாகும், அகைன் ரீஸ்டார்ட், மறுபடியும் இப்படியே தான் இருக்குது. ஸோ அதனாலதான் அகெயின் இது இப்போ ரிலேட்டடான சான்ஸ் எடுக்க நீங்க யோசிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த வீல் அப்படின்றது இந்த டைம் உங்ககிட்ட வருது, புரியுதா? இப்போ உங்களுக்கு சொல்றதே அதுதான். இவ்வளவு நாள் அவங்க முடிவு எடுத்தாங்க, அவங்க எல்லாம் நட்டாம பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது உங்க கைக்கு வருது. இனி இது நீங்க எடுக்கிற முடிவு என்ன, அதுதான் இங்க பாயிண்ட். அவங்க முடிவுங்கிறத தாண்டி உங்க முடிவு தான் இனி பேசும். ஸோ ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, லுக் அட் தி எனர்ஜி. இங்க பாருங்க, லைன் எனர்ஜி மாதிரி பியூட்டிஃபுல். ஸோ நவ் இட் இஸ் எ டைம். ஓகேங்களா? ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கான ஒரு டைம்ங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா எது எது முடியாம இருந்துச்சோ அது முடியறதுக்கான ஒரு டைமிங். அதாவது ப்ராப்ளம்ஸோ இல்ல இது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு ஏதாவது இருக்குதோ அது எல்லாத்துக்குமான ஒரு எண்டிங் ஃபார் எ நியூ பிகினிங். அந்த பர்சன் இது வரைக்கும் நான் வரவே மாட்டேன்னு இருந்தவங்க இந்த டைம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவ்வளவு நாட்கள் உங்களை ஃபேஸ் பண்றதுக்கோ நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கோ பயந்துகிட்டு இருந்தவங்க இந்த டைம் ஃபேஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஆனா அதுவே பெரிய விஷயம். நீங்க அதுவும் தானே கேக்குறீங்க. அட பேசுறாங்க பேசல, என்கிட்ட வரட்டுங்க, ஃபர்ஸ்ட் வரவே மாட்டுறாங்க. அதுதான் பாயிண்ட். எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் வேணும் தான், ஆனா அதுக்கு முன்னாடி வரட்டும். ஸோ இந்த டைம்ல அந்த யோசனைகள், அந்த பிளானிங் கண்டிப்பாக இருக்கு. ஸோ இப்பதான் அந்த தைரியங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அவங்க சைட்ல. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.